வணக்கம் உறவுகளே, இது நமது வளம் வலையொலி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாம்பு கோயில் சந்தைங்க. ஆமாங்க, சந்தை இன்றைக்கி நிலைமைக்கு சொல்லணும்னா கொஞ்சம் வியாபாரிகள் வரத்து கம்மி தான். ஆனால் ஆடுகள் நிறைய வளர்ப்பு குட்டிகள் வந்துச்சு. ஆடுகள் நிறைய வாங்கிட்டும் வெளியே போய்கிட்டே இருந்தாங்க. இது காலையில் உங்களுக்கு ஒரு 7:30க்கு எடுத்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. நிறைய வியாபாரிகள் வருவாங்க, தட்டியெல்லாம் இடமே கூட்டம் நகலவே முடியாது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் வியாபாரமும் நல்லா நடந்துச்சுங்க. ஆடுகள்லாம் பெரிய பெரிய ஆடுகள்லாம் போய்கிட்டு தான் அங்கே இருந்துச்சு. பாருங்கள், இந்த இதை ஒரு வியாபாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, இவர் ரொம்ப ஃபேமஸான வியாபாரி தான், வடகரை வியாபாரி அண்ணன். ஆமாம், அவர் 15 சொன்னார். ஆமாம், இவர் 12க்கு 11 12 கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் தீரலை, அதனால் அவங்க கொடுக்கலங்க. பாருங்கள், இந்த கிடாய் எல்லாமே நம்ம தம்பி தான். ஆமாம், மொத்தமாக முடிச்சுட்டு போனார். பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவர் கொஞ்சம் பெரிய வியாபாரி, சின்ன பையனாக இருந்தாலும் 28க்கு முடிச்சிருக்காரு. நல்லா பெரிய பெரிய கடாய்கள், 2 பல்லு கடாய், 4 பல்லு கடாய் இருக்குது. நல்ல பெருவெட்டு கடாய்கள். ஆமாம், 2000 ரூபாயா? எந்த ஊருக்கு போகுது? லோக்கல்லாண்ணா, சங்கரன் கோயிலா? சரி சரி சரி. இது என்ன குட்டி, என்ன ரகம்? கொடியாடுண்ணா. இது கடா குட்டியா போட்ட குட்டியா? பால் குட்டி வளர்க்கு. இது எத்தனை மாதம் பால் கொடுக்கணும்? 3 மாதம் கொடுக்கணும் குறைஞ்சது. என்ன இது வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும்? பெருசாக வளர்த்து 10 ரூபா நிற்கும் என்ன. ஆனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் வளர்க்க தான் கஷ்டம் என்ன. சரிண்ணே, நல்லபடியாக வளங்க என்ன. பாருங்கள், இந்த ஒரு ஆடு 12,000ங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இதுதாங்க சந்தையில் நீங்கள் ஒரு வியாபாரிக்கு 200 கொடுத்துனாலும், நல்ல ரேட்டுக்கு, நல்ல தெரிஞ்ச வியாபாரம் இருந்தால் 200 கமிஷன் கொடுத்தனாலும் நல்ல ரேட்டுக்கு எடுக்கணுங்க. இது ரொம்ப அதிகங்க இந்த விலை. இது 9 10 தாங்க கூடுனது. ஆனால் 2000ங்கிறது ரொம்ப அதிகம். இது மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. கொஞ்சம் கவனமாக பொறுமையாக யாராச்சும் ஒரு நல்ல வியாபாரி கூட்டு போய் கூட வாங்குங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தரகர், நல்ல தரகராக இருந்தால். பாருங்கள், இந்த இது கடா குட்டிலாம் பாருங்கள். இதெல்லாம் 15,000 16,000 12,000 10,000 எல்லா தரமும் கிடக்குங்க கடாய். ஆமாங்க, இது நாட்டு கடாய், ஒரிஜினல் கடாய். கன்னி கடாய் இருக்குது, கன்னி கலந்ததும் இருக்குங்க. நல்ல கடாய்கள். ஆனால் பாருங்கள், இந்த ஆடு நல்ல பெருவெட்டு ஆடுங்க. ஆமாம், நாட்டாடுலேயே கொஞ்சம் தரமாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு யாரும் கறிக்குன்னே ஒரு 16 கிலோ 17 கிலோ விழுந்துருங்க. அந்த அளவுக்கு பெருவெட்டு ஆடுங்க. உங்களுக்கு வீடியோவில் வேணால் கம்மியாக தரலாம். அதுக்காண்டியே இந்த ஆடை நம்ம வீடியோவில் கவர் பண்ணோங்க. பாருங்கள், இது கிடா குட்டி தாங்க, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. ஆமாம், இவங்க 22 ரூபா சொன்னாங்க. ஆனால் என்ன விலை முடிஞ்சுன்னு தெரியலங்க. குட்டி நல்ல குட்டி. பாருங்கள், நல்லா நீல உயரம்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், இது கொடியாட்டோடு சேர்ந்தது தான். பனியில் நிறைய குட்டிகள் கொஞ்சம் நடுக்கத்திலே தாங்க இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் பெட்டை ஆடுகள், நல்ல கன்னி ஆட்டு வர்க்கம்தான். ஆடுகள்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், எல்லா ஆடுகளும் நல்லா இருக்குது. எல்லா இவங்க வச்சுருக்க குட்டிகளும் நல்லா இருக்குது. இது மாதிரி ஆடுகள் எப்போவுமே வாங்கணுங்க. இந்த கன்னி ஆடுகளை பாருங்கள், இது முடிச்சு போட்டாங்க. ஆனால் விலை தெரியலங்க. ஆமாங்க, இது 9 10 அந்த இதில் ஆவரேஜில் முடிஞ்சிருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா இவங்க என்ன பர்பஸ்க்குன்னா பல் சேர்ந்துருச்சு, கட்டிங் பர்பஸ்க்காக மேபி இருக்கலாம். அதனால் இது அதுக்கு தான் போயிருக்கும். இது நல்லா தண்ணி போடாத ஆடு, நல்ல ஆடு. இது வளர்ப்புக்கண்ணே, வளர்ப்புக்குண்ணே. எந்த ஊருக்கு போகுது? வாஸ்தவநல்லூரா? சரி, நம்ம ஊர் பக்கத்தில் தான். இது என்ன ரேட்டுக்கு வாங்கினியா? ஒன்று 11. சரி சரி. பல்லெல்லாம் எத்தனை பல்லு? பல்லு 4 5 6 பல்லு ஆயிடுச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. அதுக்கும் பல்லு சேர்ந்துருச்சு என்ன. குட்டி நல்லா குட்டி. இது வேலையாடு குட்டி தானே? பாருங்கள், எப்போவுமே பாம்பு கோயில் சந்தைன்னா இவங்க தாங்க. கிடாயை பாருங்கள், எவ்வளோ பெரிய கிடாயின்னு. கருங்கடாயும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கொடியாட்டு கடாயி, கொஞ்சம் வெள்ளை கருப்பு ஆமாங்க, கன்னியாடு கலப்பாக இருக்குங்க. நல்ல தரமான கடாயிங்க. பாருங்கள், ஒரு கறி மதிப்புக்கு 30 கிலோ குறையாமல் இருக்குங்க. அவ்வளோ பெரிய கடாய். கருங்கடாய், நாட்டு கடாய், கட்டையாக இருந்தாலும் கொஞ்சம் நீல வளமாக இருக்குங்க. உடம்பு ரெட்டை குறுக்காக இருக்குங்க. இதெல்லாம் 28,000 30,000 அப்படி அந்த ரேட்டில் சொன்னாங்க. பாருங்கள், இது நமக்கு தெரிஞ்ச வியாபாரி தான். இது எப்போவுமே வீடியோ எடுக்கிறதுக்கு எப்போவுமே அனுபவிப்பாங்க. எடுங்க தம்பி, போடுங்க தம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குட்டி வேணால் சொல்லுங்கள், நம்ம வாங்கி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. இவங்களும் அப்படி தான். பாருங்கள், நல்ல அதாவது வளர்ப்புக்கேற்ற ஆடுகளாக கொண்டு வந்திருக்காங்க. இவங்ககிட்ட 9 ரூபா 10 ரூபா அந்த தரத்தில் 8 அந்த தரத்தில் வரைக்கும் கிடக்குங்க. பாருங்கள்,
இது வந்து கோழி சந்தைங்க. அதாவது பாம்பு கோயில் சந்தையில் கோழி சந்தையும் ரொம்ப பிரபலங்க. நான் இன்றைக்கி உண்மையிலேயே நாட்டுக்கோழி எக்கச்சக்கம் வந்துருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த கோழி வந்து ஒன்று போல் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, அதனால் எடுத்தோம். இதெல்லாம் சண்டை கோழியோட லைனேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நமக்கு இதில் எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கம்மி தாங்க. நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலமாக தாங்க நாங்கள் சண்டை சேவல் ஃபுல்லாகவே வளர்க்குறோம். அவர் தான் ஒரு 10 வருஷம் அனுபவம். சின்ன பையனாக இருந்தாலும் ஸ்கூல் 6 படிக்கிறதுலேருந்து வளர்த்து நல்ல நமக்கு லைனேஜ் ப்ரீடாக 2 எடுத்து கொடுத்து வளர்க்கறதுக்கும் உறுதுணையாக இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம காமிப்போம், நல்லதாக இருந்தால் நம்ம எடுப்போங்க. பாருங்கள், இது சண்டை சேவல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் 2000, 3000, 5000 அந்த ரேட்டு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே. நான் வந்து இந்த சேவல் தான் அப்படின்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்லா சூப்பராக இருக்குங்க. சூட்டிப்பாக இருந்துச்சு சேவல், ஆக்டிவாக நல்லா சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் சண்டை வச்சு பார்த்தா தான் சண்டை சேவலோட அதாவது ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சண்டை வச்சு பார்த்து தான் சேவலை எப்போவுமே இது பண்ணுவாங்க. அப்படி தாங்க சேவலும் எடுக்கணும். பாருங்கள், இந்த தம்பியும் அப்படி தான் நல்ல சேவல் வச்சுருந்தார். நல்ல அதாவது பட்டாவாக வச்சுருந்தார். அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது, வயசாகாமல் கூவுற சேஸுக்கு முன்னால் பட்டாம்பாங்க, அந்த இதில் வச்சுருக்காரு. பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, நல்லா நெட்டு உயரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதையும் வாங்கிட்டு போயிட்டாங்க மொத்தமாக. பாருங்கள், இந்த சேவலோட கொண்டையை பாருங்கள், ரொம்ப அழகுங்க. அதுக்காண்டியும் இதை வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறாங்க. இந்த சேவல் கொண்டையை பாருங்கள், இது நாட்டு சேவல் தான், ஆனால் அது கொண்டையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா உங்களுக்கு கேந்தி பூ எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒன்று இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கடாய் பாருங்கள், இதை வந்து 28 ரூபா சொன்னாங்க. இவங்களும் ஒரு பெரிய வியாபாரி தாங்க. இவங்க நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஐயாவை. அவங்க பேரன் தான் வச்சுட்ருக்கான்னு நினைக்கிறேன். 28 சொன்னாங்க. நல்ல கருங்கடாய், அதாவது கண்ணி சேர்ந்துருச்சு, அதனால் அது கருங்கடாயின்னு சொல்ல முடியாது. பாருங்கள், இதுவும் பெட்டை ஆடுகள் தாங்க, சூப்பர் ஆடுகள். அதில் மொத்தமாக 3 இது நிற்கிது, எல்லாமே பல் சேர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து தண்ணி போட்டுருக்காங்களா இல்லையான்னு நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு வியாபாரி வந்து வீடியோ எடுக்கிறதுனா தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். ஆனால் அதை நிறைய தெரியாமல் ஏமாந்து போகிறாங்க. பார்த்து வாங்குறது தப்பு இல்லை. இதில் சென்னையாக இருக்குது, இதில் வந்து சென்னை ஆடு இருக்குங்க. நல்ல பெருவெட்டு ஆடு, கன்னி ஆடுலே தரமான ஆடுங்க. பாருங்கள் எவ்வளோ உயரம். ஒரு ஆடை 18 ரூபா சொன்னாங்க. ஆனால் எந்தளவுக்கு தீர்னு சொல்ல முடியாதுங்க. இவரும் அண்ணன் நமக்கு வேண்டிய வியாபாரி தான். தம்பி வாங்க, இந்த ஆடை முடிச்சுட்டு போங்க அப்படின்னாரு. இருந்தாலும் அண்ணன் வணக்கண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு என்ன பார்த்து அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா நம்ம சந்தைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து எட்டயபுரம் தான் மெயினாக பண்ணுறதுனால இது வர்றது கொஞ்சம் இதாகிடுச்சு. இந்த கிடாயை பாருங்கள், இந்த கிடாய் நல்ல பெருவிட்டு கிடாய்ங்க, 4 பல்லு கிடாய். நீங்கள் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு இன்றைக்கி வந்து வாங்க அப்பெல்லாம் இல்லை, மழை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பனிக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். கிடாய் வந்து ஆனால் பெருவெட்டு கிடாய். ரொம்ப என்ன விலை சொன்னாங்க? 7,300 ஒரு குட்டி ஒன்று. எவ்வளோ ரேட்டு? 14,600. அப்போ என்ன நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க? புளியங்குடிண்ணே. கோயிலுக்காண்டி வளர்க்கிங்களா? கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு? விடாட்டி மாடம் கோயில், மாடசாமி கோயிலுக்குண்ணே. கருங்குட்டி ரேட்டு எப்போவே அதிகமாக தான் இருக்குண்ணே. எந்த ஊர் கோயிலுக்கு? இந்த ஆடை பாருங்கள், இது வந்து கடைக்கு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்ல ஆடுகள். ஆமாம், பல் சேர்ந்துருச்சு. இது வந்து நம்ம கடைக்காக வாங்கிட்டு போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆடு வந்து நல்லா பெருவெட்டு ஆடு தான், நல்லா இருக்குது. ஆமாம், ஆடுகள் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாகவே தேர்ந்தெடுக்கணுங்க. பாருங்கள், இப்போ நேரத்தில் உங்களுக்கு நோய் இருக்கும், அதனால் கவனமாக பார்த்து வாங்க சந்தைக்கு போனாலும். 8,500 ஆடும் எத்தனை பல்லு தான் கொண்டு போகிறோம் அப்படின்னாங்க. பல்லு சேர்ந்ததுன்னா ஒரு 9 ரூபா சொன்னாங்க விலை. ஆமாம், இது என்ன ஆடு? நாம் வந்து நல்லா சோளக்கண்ணி புரிஞ்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் விலை எப்படி நம்ம கேட்டு வீடியோ எந்த ஊருக்கு போகுது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து அதை அனுபவப்பட்டால் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா எல்லா ஒரு வியாபார நோக்கத்துக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நம்ம அப்படி தான் கற்றுக்கிட்டு தான் வந்தோம். வியாபாரத்தை ஃபுல்லாக, அதாவது எல்லா ஆடுகளையும் காட்டும்போது தான் அந்த வீடியோ வந்து பயனாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆடு 2 ஆடை காட்டிட்டு நம்ம வந்து சந்தை நிலவரத்தை தெரிய முடியாது. அப்போ எல்லா ஆடுகளையும் காட்டும்போது தான் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். அதைத்தான் நம்ம காட்டு தான். இது நம்ம மாமா தெரிஞ்சதான் வாசு.
இது வந்து ஹக்கிக்கின்னு போகுதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு கிடாய் மட்டும் 28 மொத்தமாக 28ன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், சந்தைக்கு வந்ததுலேயே செம்பரி கிடாயில் தரமான கிடாய், நல்ல மயிலம்பாடி கிடாய், அழுக்காக இருக்குது. ஆனால் நல்ல பெரு வெட்டுங்க, சரியானதுங்க. இதெல்லாம் கறிக்கு 30 கிலோ அந்த பெரிய கிடாயெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஆவரேஜுக்கு 28, ரெண்டுமே உங்களுக்கு 46 கிலோ 50 கிலோ இருக்குங்க. ஆமாம், சூப்பர் கிடாய்ங்க, தரமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த கிடாய் நல்ல தரமான கிடாய் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி கிடாய்கள் எடுத்து வளர்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லாபமாக இருக்கும். இதெல்லாம் 15 வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சப்ஸ்கிரைப் உள்ளது பார்த்து எல்லோரும் வாங்க.